ஹாய் குட்டி சுட்டீஸ், எங்க போற சொல்லுங்க நீங்க? ஒரு ரோஜா பூ, ஒரு தேனி, ஒரு சிறிய பையன், ஒரு பெரிய கதை. நீங்க பூச்சிகளை பார்த்தா பயப்படுவீங்களா இல்லையா? நீங்க ஒரு தேனிய பார்த்தா என்ன பண்ணுவீங்க? சரி, எல்லாம் கதையில தெரிய போகுது. ரோஜா செடி தேன் கதை தாங்க. வாங்க குட்டீஸ், கதை உலகத்துக்குள்ள போலாம். ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு வயசான தாத்தாவும் அவரோட குட்டி பேரனும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த கிராமம் மேடு பள்ளம் நிறைஞ்ச மலைப்பகுதிங்கிறதுனால விவசாயம் செய்ய முடியாம இருந்துச்சு. அதனால அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வேட்டையாடினாதான் உணவுன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த மலை அடிவார கிராமத்துல ஒரு மிகப்பெரிய திருவிழா நடந்துச்சு. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் குதூகலமா திருவிழாக்கு போனாங்க. தாத்தா, நாமும் திருவிழாக்கு போவோமா? போலாம்ப்பா, நாமும் கொஞ்சம் சந்தோஷமா போய் வந்துடலாம். திருவிழாவுக்கு போற வழியில அந்த குட்டி பையன் ஒரு அழகான ரோஜா செடியை பார்த்தான். வாவ் தாத்தா, இந்த ரோஜா பூ ரொம்ப அழகு. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? சரிப்பா, நம்ம இதில் கொஞ்சம் மண் போட்டு சட்டியில வைத்து எடுத்துக்கலாம். திருவிழா நடந்து முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்த அந்த குட்டி பையன் எடுத்துக்கிட்டு வந்த அந்த ரோஜா செடியை வீட்டுக்கு வெளியிலேயே தூக்க வச்சான். நாளுக்கு நாள் வளர்ந்து அது ஒரு மிகப்பெரிய செடியா வளர்ந்துச்சு. அந்த பையன் அதிலிருந்து இன்னும் செடிகள் பெருக்கி ஒரு அழகான ரோஜா தோட்டம் செஞ்சான். ஒரு நாள் சத்தம் கேட்டுச்சு. ஒரு தேனி ரோஜா பூ மேலேயே இருந்துச்சு. அடடா, இது என்ன பூச்சியா? அடிச்சிடடாமா. ஓ தாத்தா, இது என்ன கொட்டுது? அது ஒரு தேனிடா. இது பூவிலிருந்து தேன் எடுத்து சேமிக்குது. அந்த தேன் ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்ததுப்பா. வாவ் தாத்தா, அப்போ நம்ம அதுக்கு ஒரு வீடு கட்டி தரலாமா? தரலாம்பா, நல்ல யோசனை தான். அவங்க ரோஜா தோட்டம் பக்கத்திலேயே ஒரு பெட்டி செஞ்சு வச்சாங்க. அந்த தேனீக்கள் அந்த பெட்டியில வசிக்க ஆரம்பிச்சிச்சு, தேன் சேகரிச்சிச்சு. கொஞ்ச நாள்ல தேனீக்கள் அளவுக்கு அதிகமா பெருகி ஊர்ல இருக்கிற செடிகள் எல்லாத்துலேயும் தேன் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப அங்க இருந்த குழந்தைகள் சிலரை கொட்டிடுச்சு. அதனால கோபமான கிராமத்துக்காரங்க, தாத்தா, உங்க தேனீக்கள் இப்ப எல்லாரையும் கொட்டுது, இது நம்ம ஊருக்கே பிரச்சனையா இருக்கு. நான் நல்லது நடக்கும்னு தான் பெட்டி செஞ்சேன், ஆனா இது மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாம போச்சு. சில நாட்கள் கழித்து அந்த கிராமத்துல ஒரு மிகப்பெரிய தொற்றுநோய் பரவ ஆரம்பிச்சிச்சு. மூலிகை வைத்தியமும் பயனில்லை, மக்கள் வேட்டைக்கு கூட போக முடியாமல் பட்டினிப்பட்டாங்க. அப்போ அந்த குட்டி பையனுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. தாத்தா, நம்ம தேனும் காட்டுல கிடைக்கிற மூலிகையும் சேர்த்தா ஒரு நல்ல மருந்தா இருக்கும் போல. உண்மையிலேயே இது ஒரு நல்ல யோசனையப்பா. அந்த தாத்தா தேனும் மூலிகையும் சேர்த்து ஒரு மருந்து தயார் செய்தார். அதை எல்லோருக்கும் கொடுத்தார். அந்த மருந்து கிராமத்து மக்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்துச்சு. மக்கள் எல்லோரும் மீண்டும் ஆரோக்கியமா மாறி வேட்டைக்கு போனாங்க. மக்கள் தாத்தா கிட்ட வந்து, தாத்தா, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தவறா நினைச்சோம்னு இப்பத்தான் புரியுது. அது பரவாயில்ல, நல்லது நடக்கும்னாலே நம்ம சந்தோஷமா இருக்கணும். தாத்தா, நம்ம ரோஜா பூவும் நம்ம தேனியும் ஊரையே காப்பாத்திடுச்சு தாத்தா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட்டி சுட்டீஸ், இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கணும்னு தெரியுமா? ஒரு நேரம் தேவையில்லாதது போல தெரிந்த ஒரு தேனி கூட ஒரு நாள் ஊரையே காப்பாற்றுனது போல ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உலகத்துல ஒரு வேலை இருக்கு. அதனால ஒவ்வொரு செடியும், ஒவ்வொரு பூச்சியும், ஒவ்வொரு உயிரையும் நேசிக்கணும். சிந்திக்கலாம் கதையோட சந்திக்கலாம் ஸ்வேதிக் பீசல். பாய் குட்டி சுட்டீஸ்.